இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.19 இருக்கக்கூடிய 9th சம் கொஷின் பாருங்கள். ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட் ஏ மேட்ரிக்ஸ் இன்ட்டு ஏ பவர் டிரான்ஸ்போஸ். ஸோ ஏ இருக்குது, ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அந்த ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணால் ஐ வருதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏவை எடுத்து எழுதிக்கலாம். காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ ஏ டிரான்ஸ்போஸ்னால் இது எப்படி மாறுது பாருங்கள். ரோ வந்து காலமாக வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஃபர்ஸ்ட் காலமாக மாறுது, செகண்ட் ரோ வந்து செகண்ட் காலமாக மாறுது. அவ்வளோதான். எப்படி டிரான்ஸ்போஸ் எழுதணும்னு தெரியுதா? இப்போது இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டாவை இந்த ஏ மேட்ரிக்ஸை இந்த ஏ பவர் டிரான்ஸ்போஸால் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் ஐ வருதுன்னு ப்ரூவ் பண்ணணும். ஐ வருதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். அப்போ காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதேமாதிரி ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. அதேமாதிரி இங்கே ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா, அது மைனஸில் வரும், ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. அதே மாதிரி இப்போ இதை கொண்டு போய் இதை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா. அது மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னு பாருங்கள். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 1. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா காஸ் தீட்டா, இங்கேயும் சைன் தீட்டா காஸ் தீட்டா, இது ப்ளஸ்ஸு இது மைனஸ், ஸோ கேன்சல் ஆகிடுது. அதே மாதிரி இங்கேயும் சைன் தீட்டா காஸ் தீட்டா இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸில் இருக்குது. ஸோ இதுவும் கேன்சல் ஆகி 0ன்னு ஆயிரும். இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 தான். ஸோ இது வந்து ஐ. ஸோ ஈஸியாக ஐ கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் வந்து நம்மளுக்கு என்ன தான் கிடைக்குது, ஐ. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு தெரியுதா? வெரி சிம்பிள். கொடுத்துருக்க ஏலேருந்து ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறோம். ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல கவனமாக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதில் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாங்கிறது 1ங்கிறது நம்மளுக்கு தெரியும். அடுத்த டேர்ம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து 0 ஆகிடுது. அது எப்படி 0 ஆகுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ப்ளஸ் மைனஸ் தான். ஸோ லாஸ்ட்டில் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐன்னு கிடைக்குது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.